ஜீவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், தீமை செய்கின்றவர்கள் எனக்கு தீமை செய்ய விரும்புகையில், என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தாரே. என் தேவன் அருகில் வந்து என்னை காத்து நின்றார். என்னை பகைத்தவர்கள் தேவனை அறிந்தாரே. என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பரேசு என்னை சேர்த்துக் கொள்வார். தாயும் தந்தையும் தள்ளிவிட்டாலும் அன்பரேசு என்னை சேர்த்துக் கொள்வார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என்னை அவர் நிழலில் வைத்து காத்திடுவார். கண்மலை மேலேற்றி என்னை உயர்த்திடுவார். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். அவர் என்னை மறைத்து தம் கரத்தினால் தாங்கிடுவார். தீங்கு நாளில் அவர் என்னை மறைத்து தம் கரத்தினால் தாங்கிடுவார். தம் கூடார மறைவிலே ஒளித்து வைத்து செவ்வையான பாதையில் நடத்திடுவார். தம் கூடார மறைவிலே ஒளித்து வைத்து செவ்வையான பாதையில் நடத்திடுவார். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். என் தேவனின் வெளிச்சம், என்னை ரட்சிப்பவரும் அவரே. என் ஜீவனுக்கரணானவர், நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். இவர்கள் இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
ஏசாயா 49:10. அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகள் இடத்திற்கு கொண்டு போய் விடுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தல நம்ம இப்போ பார்த்த அந்த சத்திய வசனம் தான் ஏசாயா தீர்க்க தரிசனத்திலையும் அதை அவர் உரைக்கிறார். இனி பசி அடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. இது பரலோகத்தில். பரலோகத்தில் பசி இல்லை, தாகம் இல்லை, வெயில் இல்லை, உஷ்ணம் இல்லை. கர்த்தர் அங்கே நம்மளை ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த ஒரு இடம், ஒரு நித்தியமான ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு இடம். இந்த பூமியில் நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் ஒன்றுமே அங்கே இருக்காது. ஆனால் இப்பொழுது நாம் பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பூமியில் இருக்கிறோம், ஒரு கொடிய காலத்துக்குள்ளே இருக்கிறோம். கடைசி காலத்தின் ஏதோ கடைசி நேரம் அப்படின்னு எல்லா பரிசுத்தவான்களும் சொல்கிறத நம்ம கேட்குறோம். இந்த நாட்களில் இன்னும் சூரிய வெப்பம், இனி ஒரு நல்ல காலத்தையே எதிர்பார்க்க முடியாது போல இருக்குது. இன்னும் நாட்கள் போக 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 இப்படி தான் சூரியனுக்கு என்ன வந்ததோ தெரியல. அது ரொம்பவே நம்மக்கிட்ட பூமியின் மீது ரொம்ப ஒரு கோபத்தில் பயங்கரமான ஒரு உஷ்ணத்தை கக்கி கொண்டு இருக்கிறது. இன்னும் வரக்கூடிய நாட்களில் 29ஆம் தேதி நினைக்கிறேன், அது 14 மே 14, ஒரு 16 நாட்கள் நம்முடைய அரசாங்கம் கூட சொல்லுது, சுகாதாரத்துறை அவங்களாம் சொல்கிறாங்க, அவசியமான வெளியே போங்கலைன்னா போகாதீங்க, ஏன்னா பயங்கரமாக இருக்கும் வெயில், அதனால் மரணமே நேரிடலாம், பாதிப்புகள் நேரிடும், ஆகவே கவனமாக இருங்க அப்படின்னு எச்சரிக்கப்படும். சூரியனை தேவன் படைக்கும் பொழுது என்ன நோக்கத்துக்காக படைத்தார்? இப்போ எரிஞ்சுக்கிட்டு இருக்குதே இந்த சூரியன், எதற்காக தேவன் படைத்தார்? நமக்கு அதனால என்ன பிரயோஜனம்? 4வது நாள் தேவன் சிருஷ்டித்தார் என்று வேதத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இருந்து, தேவன் பகலை ஆளுவதற்கு பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். பார்த்தீங்களா? பகலை ஆளுவதற்கு ஒரு பெரிய சுடர், இரவை ஆளுவதற்கு ஒரு சிறிய சுடர், நட்சத்திரங்கள். இதை பகலை ஆள வேண்டும். அதுக்கு தான் தேவன் சூரியன், இரவை ஆளுவதற்கு சந்திரன், இதுகளெல்லாம் படைத்தாராம். அடுத்து கீழே வாங்க. அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும். ஆம், வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமுமாகி 4ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. 14 வாசிங்க. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்கு. அது அடையாளம். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அது ஒரு அடையாளம். பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசத்தை உண்டாக்குது. அது ஒரு அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுது என்றார். சூரியனை ஏன் படைச்சாரு? சந்திரனை ஏன் படைச்சாரு? இரவுக்கும் பகலுக்கும் ஒரு வித்தியாசம் தெரியணும். பகலை ஆள வேண்டும், அது ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும். காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும்
குறிக்கிறதற்காக இருக்கணும். நம்ம கேலண்டரில் பார்க்குறோம் எந்த நாள் அப்படின்னு சொல்லி தேதியெல்லாம் பார்க்குறோம். இது சூரிய கேலண்டர் நம்ம யூஸ் பண்ணுறது. இஸ்ரேல் நாட்டில் யூதர்கள் சந்திரன் அதோடைய சுழற்சியை பொறுத்து அவங்களுடைய கேலண்டர். நம்ம இந்த ரோமானியர்களுடைய கேலண்டரை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது சூரிய சுழற்சியை பொறுத்தது இந்த கேலண்டர். நாட்களையும் காலங்களையும் வருஷங்களையும் குறிப்பதற்கும் தேவன் ஒரு அடையாளமாகவும் ஆளுகை செய்வதற்கும் சூரியனை படைத்தார். அதற்கு மட்டும் அல்ல, உபாகமம் 33ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை பார்க்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது யோசேப்புக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், அவன் வாழக்கூடிய அந்த தேசம், அவன் வாழக்கூடிய நாடு, இஸ்ரவேல் நாடு, அது எப்படி இருக்கணும் என்று யோசேப்புக்கு அவனுடைய ஆட்டை குறித்து கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம். வாசிங்க. யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும் பனியினாலும் ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும் சூரியன் பக்குவப்படுத்தும் அருமையான கனிகள். அந்த தேசம் எப்படி இருக்கணுமா? தேசத்துக்கு, யோசேப்பு வாழக்கூடிய தேசத்துக்கு, அவன் ஊருக்கு கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், சூரியனால் பக்குவப்படுத்தப்படும் கனிகளினாலும் சந்திரனினால் பக்குவப்படுத்தப்படும் அருமையான பலன்களினாலும் உன் தேசம் நிறைஞ்சிருக்கணும், நீ ஆசீர்வாதமாக இருக்கணும். அப்போ சூரியனை தேவன் ஏன் படைச்சாரு? எதுக்கு? நமக்கு பிரயோஜனமாக தான் படைச்சான். அது இல்லைன்னா நம்ம ஒன்றும் ருசிகரமான பழங்கள்லாம் சாப்பிட முடியாது. அது பக்குவப்படுத்துறதுனால தான் பழங்கள் சுவையாக இருக்குது. சந்திரனால் பக்குவப்படுத்தக்கூடிய ஆகார பொருள்கள், பலன்கள், இதையெல்லாம் நம்ம அனுபவிக்கிறோம். இப்படி மனிதனுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக அதுக்கு தான் இதையெல்லாம் படைச்சார். ஆனால் இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறது என்ன? எப்படி இருக்கு? ஆராதனை முடிஞ்ச உடனே அந்த வெளியே கூட போய் நிற்க முடியல. நம்ம நிழல் தான் போட்டிருக்கிறோம், அந்த நிழல் கூட நமக்கு எப்படி இருக்குது? அப்படியே அக்கினியாக இருக்குது. அதை விட்டு வெளியே போனால் இன்னுமே பயங்கரம். வீடு போய் சேர்றதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்படுறோம் பார்த்தீங்களா? ஏன் இது இப்படி பிரயோஜனமான இந்த சுடர்கள் இன்றைக்கு மனிதனுக்கு ஒரு கஷ்டத்தை, வேதனையை உண்டு பண்ணக்கூடிய சுடர்களாய் எப்படி மாறினது? ஆண்டவர் தன் வாயை திறந்து அவர் சொன்னார். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 22 24 வரைக்கும் அங்கே வாசிப்போமானால், தேவன் தம்முடைய ஜனத்துக்கு சொன்ன காரியம் சாபம். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வளவும் சாபம். தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த இடத்துல தம்முடைய ஜனத்தை சபிக்கிறார். உனக்கு அது சாபம். என்ன சாபம்? ஏன் சாபம்? வாசிங்க. அது என்ன சாபம்? கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரி பந்தத்தினாலும் பார்த்தீங்களா? எதுக்கு? அவர் படைத்த மக்களுக்கு இது என்ன சாபம்? ஏன் சாபம்? தொடுத்து வாசிங்க கீழே. கற்காயினாலும் விஷ பனியினாலும் வாதிப்பாராம். காய்ச்சலினால எரிப்பந்த கொப்பளங்கள். இந்த உஷ்ணம் வந்துக்கிட்டே இருக்கும்போது, அதிகரிக்கும் போது நம்ம உடம்பு என்ன ஆகுது? இந்த வேர்வை கூறு அந்த மாதிரி ஒரு பொறியாக வரும் பாருங்க. நீங்கள் என்ன ஒரு பேர் சொல்லுவீங்க, அப்படி அது வரும். இன்னும் இந்த கொப்பளமாக வரும். சிக்கன் பாக்ஸ்ன்னெல்லாம் சொல்லுவாங்கள்ல, ஸ்மால் பாக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இப்படி என்னென்னமோ நோய்கள், இன்னும் விதவிதமான நோய்கள், அப்படி என்னென்னலாம் இந்த உஷ்ணத்தினால வரும். தேவன் ஏன் அப்படி சொன்னார்? தேவ ஜனத்துக்கு தான் சொன்னார். உங்களை நான் வாதிப்பேன், அது உங்களை பாதிக்கும். உஷ்ணத்தினால் பாதிக்கப்படுவீங்க, சூரியனுடைய வெப்பத்தினாலே பாதிக்கப்படுவீங்க. அது உங்களுக்கு காய்ச்சலை கொடுக்கும், எரிபந்த கொப்பளம் உங்களுக்கு வரும், வானம் உங்களுக்கு வெங்கலமாகவே மாறிடும், பூமி உங்களுக்கு இரும்பாவே மாறிடும், உங்களுக்கு மழை வந்து புழுதி பறக்கும் மண், அதுதான் மழை. அப்படி கீழே வாசித்தீங்கன்னா அதெல்லாம் இருக்குது.
அப்படி ஒரு சாபக்கேடு. ஏன் தேவன் அப்படி சாபமா சொன்னாரு? எதற்காக? 15வது இன்று வசனம். நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின் படியும். பார்த்தீங்களா? கர்த்தர் ஏன், அவருக்கு ஏன் மன வருத்தம் வந்து தாம் படைத்த பிரயோஜனத்துக்கு என்று படைத்த சூரியனை நம்மளுக்கு உபத்திரவமா மாத்தினாரு? நான் என்னுடைய கற்பனைகளுக்கு நீங்கள் கவனமாய் செவி கொடுத்து எல்லா கற்பனைகளின் படியும் கட்டளைகளின் படியும் நடக்க கவனமா இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாக. கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடாமல் போகும் பட்சத்தில் இதெல்லாம் நடக்கும். என்ன சொல்றது? தேவ கோபம் என்று தான் சொல்லணும். இந்த நாட்களை, இந்த காலங்களை, இந்த இயற்கையின் சூழ்நிலை மாற்றங்களை நம்ம அது ஒரு தேவ கோபம். கர்த்தருடைய கோபம் பூமியை நோக்கி அப்படியே பட்சித்துக்கிட்டு இருக்குது. அந்த கோபாக்கினியின் நாள் தான், அவருடைய கோபாக்கினியின் மகா நாள் வந்து விட்டது. அதை யாரால் சகிக்க முடியும் அப்படின்னு வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லியிருக்கும்ல. சபை இப்போ பூமியில் இருக்குது. 6ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் வேண்டாம், வாசிக்க வேண்டாம். சபை பூமியில் இருக்குது. 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் தான் சபை பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதாய் வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. வெளிப்படுத்தல்ல தேவனுடைய ஜனங்கள் இருப்பாங்க. ஆனால் பூமிக்கு என்ன வரும்? தேவனுடைய கோபாக்கினியின் மகா நாள் வந்துவிட்டது. அதை யாரால தாங்க முடியும், சகிக்க முடியும்? அவருடைய முகத்தை பார்க்க முடியாது. இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இருக்கிறனால இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நாம் நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படுவதற்கு நம்ம எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டியவர்கள். ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம வாழக்கூடிய நாட்களில் இருக்கிறோம். ஆகவே இஸ்ரவேல் ஜனத்துக்கு, தேவனுடைய ஜனத்துக்கு இந்த வார்த்தையை சொன்னார். நான் இன்றைக்கு உனக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளை நீ கை கொள்ளத்தக்கதாக அதை நீ கவனமாக அதை கேட்டு நீ அதை கை கொள்ளும்படி நீ செவி கொடு. அப்படி செவி கொடாத பட்சத்தில் உனக்கு உஷ்ணம் உன் மேலே வீசும், சூரியனுடைய வெப்பம் உன்னை பாதிக்கும் என்று சொன்னார். அதே வேளையில் ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலை பார்த்து தான் சொன்னார். என்ன சொன்னார்? சங்கீதம் 121:3 பாருங்க. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. இஸ்ரவேலை காப்பவர், தேவ ஜனத்தை காப்பவர். நான் உறங்க மாட்டேன், தூங்க மாட்டேன் இஸ்ரவேல் ஜனத்துக்கு சொன்னார். உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், அவர் உனக்கு நிழல். இந்த வெயில் இப்படி அடித்தாலும் தேவனுடைய ஜனங்களுக்கு கர்த்தர் நிழலாய் இருப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் நிழலாய் இருப்பார். அவர் நிழல். 6வது வசனம். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம சூரியனை பார்த்து அஞ்ச தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது, உனக்கு சேதம் நேரிடாது அப்படின்னு கர்த்தர் சொன்னார். எல்லாருக்கும் சொல்லலை. யாருக்கு சொன்னாரு? முதல் வசனத்தை வாசிங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்குறாங்களோ அவங்களுக்கு ஒன்றும் செய்யாது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அது சூரியன் எப்படி பிரகாசித்தாலும் சரி, சந்திரன் தீமையை செய்யணும்னு அது பௌர்ணமியாக உதிச்சாலும் சரி, அது ஒன்றும் செய்யாதான். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை அதை நம்ம நம்பி கர்த்தரை தான் பார்க்கணும். நமக்கு ஒத்தாசை, நமக்கு உதவி செய்கிற தேவன், அவரை தான் நோக்கி பார்க்கணும். அவரை நம்ம பார்க்கும் பொழுது வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு உதவிகள் வரும், ஒத்தாசைகள் வரும். இந்த வெயிலோ இந்த உஷ்ணமோ நமக்கு படாது. ஆகவே தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் நமக்கு நிழல், அவர் உனக்கு நிழலாய் இருப்பார். இல்லையா? 4வது வசனத்திலையா பார்த்தோம்? அவர் உனக்கு நிழலாய் இருப்பார். கர்த்தர் நமக்கு நிழல், அவரே நிழல். அவர் எப்படிப்பட்ட நிழலாய் இருப்பாராம்? சங்கீதம் 91
முதல் வசனத்தை வாசிங்க. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிற உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நமக்கு இப்ப தேவை நிழல். நம்முடைய வாழ்வுக்கு தேவை நிழல். இந்த வெயில் இப்ப அடிக்குதே, அதற்கு தேவையும் நமக்கு நிழல். இந்த சூரியனாய் இருந்தாலும் சரிதான், நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய ஒரு சூரியன் சில துன்பங்கள், உபத்திரவங்கள், சோதனைகள், போராட்டங்கள், கலக்கங்கள், கவலைகள், வேதனைகள், அதுவும் ஒரு உஷ்ணந்தான். அது எதுவாக இருந்தாலும் சரி. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவாள். கர்த்தர் நமக்கு நிழலாய் இருக்கிறார். யாரெல்லாம் கர்த்தருக்குள்ள, அவருடைய மறைவுக்குள்ள இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நிழல் உண்டு. அவருடைய மறைவு, அவருடைய மறைவை விட்டு, அவருடைய சிறகை விட்டு, அவருடைய சட்டையை விட்டு வெளியே இஷ்டத்துக்கு போய்கிட்டு என்னை காப்பாத்துங்க அப்படின்னு கேட்கறதுல அர்த்தம் இல்லை. உன்னதமானவருடைய மறைவுக்குள் இருக்கிறவன் தான் சர்வ வல்லவருடைய நிழலில் அவன் தான் என்ன செய்ய முடியும், அவன் தான் தங்க முடியும். கீழே 4வது வசனத்தை வாசிங்க. 91:4. ஆம், அவருடைய மறைவுக்குள் இருந்தால் கோழி தன் குஞ்சுகளை தன் சட்டைக்குள்ள வைத்து சத்துருவுக்கு, அதுக்கு சத்துரு கழுகு, பருந்து, காகம் இதெல்லாம் தான் குஞ்சுகளை பட்சிக்கும். சட்டைக்குள் அவங்கள பத்திரமா வைக்கிறா போல இன்றைக்கு இந்த உலகத்தில் நமக்கு சத்துருவாக, நமக்கு எதிராக இந்த சூரியனாலும் சரிதான், சூரியனை போல கொடூரமானவர்களுடைய சீரலாய் இருந்தாலும் எதுவாய் இருந்தாலும் அவருடைய மறைவுக்குள் நம்மை காப்பாராம். அவருடைய சட்டைகளின் மறைவுக்குள் நம்மை காப்பார். ஆகவே வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார். வேடனுடைய கண்ணி சாத்தான் வலை விரிச்சு வச்சிருக்கிறான், தந்திரமான வலை, அதில் நம்ம விழணும். வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய், இந்த உஷ்ணத்தினால கூட பல புதிய வியாதிகள் பரவதான் போகுது. இப்படிப்பட்ட நோய்களுக்கும் அவர் உன்னை விலக்கி காப்பார். அவருடைய மறைவுக்குள் இருக்கும் பொழுது நாம் அவருடைய சட்டைக்குள்ள, அவருடைய மறைவுக்குள்ள இருந்தாதான். ஆகவே அவர் நமக்கு சட்டையின் நிழலாய் இருக்கிறார். கர்த்தர் அவருடைய சட்டைக்குள்ள நம்ம எப்பயுமே அவருடைய பாதுகாப்புக்குள்ள, அவருடைய மறைவுக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது நம்மை ஒன்று செய்யாது. இந்த சூரியனும் சரி, இல்லை எந்த சூரியனும் சரி, எந்த ஒரு வெப்பமோ உஷ்ணமோ எதுவாக இருந்தாலும் வாழ்விலே நம்மை ஆட்டி அசைத்து பார்க்கக்கூடிய எந்த ஒரு துன்பம், எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் ஒன்று செய்வதில்லை. அவருடைய சட்டையில் நிழலுக்குள் இருக்கணும். அவருடைய சட்டைக்குள் இருக்கும் பொழுது பாதுகாப்பு மாத்திரமல்ல, மிகுந்த ஒரு பலனுண்டு, நமக்கு ஆசீர்வாதங்கள் உண்டு. ஏனென்றால் ரூத் என்று சொல்லக்கூடிய ஒரு மோவாபிய பெண் தன் மாமியார் நகோமியோடு கூட பெத்லகேமுக்கு வரா. அவளுக்கு சொல்லப்பட்ட காரியம் என்ன, அவளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? வாசிங்க, ரூத் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளை இடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன். அவருடைய சட்டைக்குள்ள இருக்கும் போது நிறைவான பலன், நிழல் மாத்திரமல்ல, அவருடைய சட்டைக்குள்ள ஒரு நிறைவான பலன். ஆமா, இன்னைக்கு கர்த்தர் எத்தனையாய் ஆசீர்வதிக்கிறார். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குறான். ஆகவே தான் தாவீது சொன்னாரு, மனுமக்கள் உம்முடைய சட்டைகள் நிழலுக்குள்ள ஓடி வராங்க. ஏன் ஓடி வராங்களா? சட்டைக்குள்ள வந்தா பாதுகாப்பு, நிழல், மிகுந்த ஒரு பலன், மிகுந்த ஒரு பலன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இல்லையா? ரூத் 2:12 இன்னொரு வாசிங்க. உன் செய்கைக்கு தக்க பலனை, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு உனக்கு அவராலே நிறைவான பலன், நிறைவான பலன்.
கர்த்தர் ஒரு நிறைவான பலனை கொடுப்பார். சட்டைக்குள்ளே இருந்தால் நிழல் மாத்திரம் அல்ல, அவருக்குள், அவரை விட்டு வெளியே போகக்கூடாது, அவருக்குள் நம்ம காத்துக்கொள்ளணும். நம்மை நிறைவான பலன் உண்டு. ஆகவே சங்கீதக்காரன் சொல்லுகிறாரு, மனுபுத்திரர்கள் மனிதர்கள் அதனால தான் உங்க சட்டையின் நிழலுக்குள்ள ஓடி வராங்க. நானும் அப்படித்தான் உங்க சட்டையின் நிழலுக்குள்ளே நான் களி கூறுகிறேன் என்று சங்கீதக்காரன் சங்கீதத்துல எழுதுகிறதை பார்க்கலாம். 36:7. தேவனே, தேவனே, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, எவ்வளவு அருமையானது. அதனால் மனுபுத்திரர் உம்முடைய செட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். கர்த்தருடைய கிருபை அத்தனை பெரியது. அவருக்குள்ள அடைக்கலம் போகும் போது, அவருடைய மறைவுக்குள்ள இருக்கும் போது அவருடைய கிருபையை பொழிகிறார், அதிகமான கிருபையை கொடுக்கிறார். ஆகவே மனுபுத்திரர்கள் உடைய கிருபையை பார்த்து எங்க வராங்களாம்? உடைய சட்டைகளின் நிழலுக்குள் வராங்க. அப்புறம் இவர் எங்க இருக்கிறாரு? 63 சங்கீதம் 63:7. நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால், நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் சட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். அவருடைய சட்டைகள் நமக்கு நிழல். ஆகவே இந்த வெயிலை பார்த்து நம்ம பயப்பட வேண்டாம். ஆண்டவரே, உம்முடைய சட்டையின் நிழல் எனக்கும் என் குடும்பத்துக்கும் இருக்கணும், மனுபுத்திரர் எல்லாருக்கும் இருக்கணும். உம்முடைய சட்டையின் நிழலுக்குள் எங்களை காத்து கொள்ளுங்கப்பா. இந்த கடுமையான இந்த வெயிலுக்கு இன்னும் இது ஏறிக்கிட்டே போகுமா? வெயில் இன்னும் அதிகரித்து கொண்டே போகுமா? இப்போ என்ன 42 செல்சியஸா 40 நமக்கு பாருங்க, இன்னும் ஏறிக்கிட்டே போகும், குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அடுத்த வருஷம் இதை விட கொடுமையாக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதையும் விட அடுத்த வருஷம் ஏதோ இயற்கை நார்மலாயிரும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாதான், இதை விட பயங்கரமாக இருக்குன்னு இன்றைக்கி ஒரு நியூஸ் நான் பார்த்தேன். அப்போது இப்படி தான் இருக்கும் காலங்கள். அப்போ நம்ம தான் என்ன பண்ணணும்? அவருடைய சட்டைகளின் நிழலை நம்ம அண்டிக்கொள்ள வேண்டும். அவருடைய சட்டையின் நிழலுக்குள் நம்மளை மறைத்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நமக்கு நிழலாய் இருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது. 2வது ஏசாயா 25 4-5 வசனங்களை வாசிங்க. கொடூரமானவர்களுடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். இப்ப அடிக்கிற வெயிலுக்கு நிழலை தேடுறோம். வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஏதோ வீட்டுக்குள்ளேயே சூரியன் வந்த மாதிரி தான் இருக்குது. நிழலுக்குள்ளே இருந்தாலும் அப்படியே உடம்பெல்லாம் கபகபான்னு எரியுது. நமக்கு இந்த உலக பிரகாரமான இந்த நிழல் நமக்கு உண்மையான நிழல் அல்ல. ஒரு உண்மையான ஒரு நிழல், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். கர்த்தர் தான் நம்முடைய வாழ்வின் நிழல். கர்த்தரே அவருடைய சட்டைகளின் கீழ் ஒரு நிழல், அவரே நமக்கு இங்கே னிழல், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலும் ஆனீர். அடுத்த வசனம், வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல். ஆமா, திடீர்னு பாருங்க, இந்த வெயில் அப்படியே அடிச்சுக்கிட்டு இருக்குது, ஒரு நிழல் வந்துடும். வெயில் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஏன் அப்படி பளிச்சுன்னு இருக்கிற இந்த வெயில் எப்படி அப்படி ஒரு டிம்மா அப்படி மந்தமா அப்படி இருக்குது? மேகம் சூரியனை போய் அப்படியே மறைச்சிருது. மேகத்தினால தான் சூரியனுடைய வெப்பம் உஷ்ணம் குறையும். அதுதான் இங்கே போட்டிருக்குது. வறட்சியான இடத்தின் காங்கை மேகத்தினால் தணிவது போல். மேகம்தான் தணிக்கணும். நமக்கு மேகம் வேண்டும். கர்த்தருடைய மேகம் நமக்கு இருக்க வேண்டும். அவருடைய சட்டையின் நிழல் இருக்க வேண்டும். அவருடைய மேகத்தின் நிழல் இருக்க வேண்டும். மேகத்தினால் தணிவது போல் அந்நியரின் மும்முரத்தை பண்ணுவீர். அப்படி என்றால் சூரியன்னா இந்த சூரிய வெப்பம் மாத்திரம் அல்ல, அந்நியர்களா, மனிதர்களா, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பல துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள் இதெல்லாம் இருக்குதே, இதில் கர்த்தருடைய மேகம்தான். மேகம் இன்றைக்கு சூரியனுடைய காங்கையை
தனிய பண்ணுகிறது போல அந்நியருடைய மும்முரத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவாரு? தனிய பண்ணுவார். மேகத்தின் நிழலினால் வெயில் தணிகிறது போல ஆரவாரம் தனியும். மேகத்தினாலதான் வெயிலுடைய இந்த வெப்பம் என்ன பண்ணும்? காங்கை தனியும் மேகத்தினால. அதனாலதான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேக ஸ்தம்பமா 40 வருடம் கூட போனார். எகிப்திலிருந்து தேவனாகிய கர்த்தர் பார்வோனின் அடிமைத்தனத்தில் இருந்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்துக்கு நான் உங்களை நடத்தி கொண்டு போவேன் அப்படின்னு அழைச்சிட்டு போறார். அவங்க போன வழியெல்லாம் எப்படிப்பட்ட பாதை தெரியுங்களா? வனாந்திரமான பாதை. 40 வருடம் அவர்கள் வனாந்திரத்தில் தான் அவங்க பயணம் செய்தாங்க. இந்த பயணத்தின் விவரம் அப்படின்னு சொல்லி எண்ணாகமம் 33ஆம் அதிகாரத்தில் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பட்டியலிடப்பட்டிருக்கும். அவர்களுடைய பிரயாணத்தின் விவரமாவது எந்த இடத்துக்கு போனாங்க, அப்புறம் அங்கிருந்து எவ்வளோ நாள் தங்குனாங்க, இன்னொரு இடத்துக்கு எங்கே போனாங்க. இந்த வனாந்திரத்திலேயே வனாந்திரம் வனாந்திரம் வனாந்திரம்னே வரும். 40 வருடம் வனாந்திரத்தில் நடந்தாங்க. இன்றைக்கு இஸ்ரேல் தேசத்தில் போய் இந்த வனாந்திரமான பெயர் சபாவின் வனாந்திரம் அதை பார்த்தா ஐயோ ஆகார் என்ன கஷ்டப்பட்டுருப்பா. இப்போ பார்த்தாலே அது பயங்கரமான வனாந்திரம். அவங்க காலத்தில் எப்படிப்பட்ட வனாந்திரமாக இருந்திருக்கும். கண்ணில் பார்க்குறதுக்கு ஒரு மரமோ செடியோ கொடியோ ஒரு கொசுவோ ஈயோ ஒன்றுமே இல்லை. வெயிலான வெயில். என்ன கஷ்டம். 40 வருடம் இவர்கள் வனாந்திரத்திலேயே பிரயாணம் பண்ணி போனாங்க. ஆனால் தேவனாகிய கர்த்தர் என்ன செய்வாராம்? காங்கையை, வெயிலின் காங்கையை, சூரியனுடைய காங்கையை மேகத்தினால் தனிய பண்ணுகிற தேவன் 40 வருடமும் அவங்களுக்கு கூடியே போனாராம். எப்படி போனார்? மேகஸ்தம்பம். இரவுல வெளிச்சத்துக்கு அக்கினி ஸ்தம்பம். தேவனே அவங்க கூட போனார். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம். அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினார்கள். அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த பகலிலே வழி நடத்த மேகஸ்தம்பம். ஏன்னா நிழலே இல்லை. ஒரு மர நிழல் ஒதுங்கிறதுக்கு நிழல் என்பது இல்லை. வனாந்திரமான பாதையில் கர்த்தரே நிழல், கர்த்தரே மேகஸ்தம்பமாய் அவர்களோடு கூட போகிறார். பகலிலே அவர்களை வழி நடத்த மேகஸ்தம்பமாகவும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். மேகமாவே கூட போறார். மேகஸ்தம்பமா மேகத்துல அவங்களுக்கு நிழல் கொடுத்து 40 வருட காலம் அவங்கள வழி நடத்தி கொண்டு போகிறார். இன்றைக்கு நமக்கும் அதுதான். இந்த உஷ்ணத்தில் அவருடைய சட்டையின் நிழல் நமக்கு ரொம்ப தேவை. அவருடைய மேகத்தின் நிழல், கர்த்தருடைய மேகத்தின் நிழல் நமக்கு வேணும். ஏன்னா மேகமும் நாமும் ரொம்ப நெருங்கினவங்க. ஆண்டவராகி இயேசு இந்த பூமியிலே 33.5 வருடம் அவர் வாழ்ந்தார். 3.5 வருட ஊழியம் முடித்து அவர் மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பரத்துக்கு போகும்போது அவரை மேகம் எடுத்துக்கொண்டது. மீண்டும் வரப்போகிறார், நம்மை சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார். அவர் எப்படி வருவார்? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:7. இதோ மேகங்களுடனே வருகிறார். மேகத்தோட தான் வருவார். நம்ம எப்படி போவோம்? அவர் மாதிரி தான். கர்த்தர் நம்மையும் அவரோடு சேர்க்கும் போது மேகம் தான் வந்து எடுத்துட்டு போகும். இன்றைக்கு நம்மோடு கூட அந்த மேகம் இருக்க வேண்டும். அந்நியரின் மும்முரத்தை தணிக்கணுமா? இந்த சூரியனுடைய உஷ்ணத்தை தணிக்கணுமா? நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மேகத்தின் நிழல் அவரே மேகம், அவரே வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல். கர்த்தர் தான் நமக்கு நிழலாய் இருக்கிறார். ஆகவே இப்போ நமக்கு தேவை அவருடைய சட்டையின் நிழல். நமக்கு சட்டையின் நிழலாக, மேகத்தின் நிழலாக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே அதை நம்ம பற்றி கொள்ளணும்.
ஆகவே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்க வேண்டும். அப்பதான் பகலிலே வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் நம்மளை என்ன பண்ணாது, சேதப்படுத்தாது. இல்லாம இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. ஆகவே அவங்களுக்கு என்னத்த சாபம் போட்டாரு? உஷ்ணத்தினால, காய்ச்சலினால, எரி பந்தத்தினால நீங்க என்ன பண்ணுவீங்க, பாதிக்கப்படுவீர்கள். வானம் உங்களுக்கு வெண்கலமா மாறிடும், பூமி உங்களுக்கு இரும்பா மாறிடும், மழை உங்களுக்கு புழுதி தான் பறக்கும். அப்படியெல்லாம் சாபம் அவங்களுக்கு வந்தது. காரணம், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நம்முடைய கண்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது. உனக்கு எந்த சேதமும் வராது. தேவன் நிழலாக இருந்து உன்னை காப்பார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் எழுதி இருக்குது. அடுத்ததான ஒரு நிழலை பார்க்கலாம். எசாயா 4ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும், சீயோனில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களிலும், அதன் சபைகள் மேலும், சபைகள் மேலும் பகலில் மேகத்தையும் புகையையும், பகலில் மேகத்தையும் புகையையும், இரவில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினி பிரகாசத்தையும், அக்கினி பிரகாசத்தையும் உண்டாக்குவார். மகிமையானவர்களின் மேலெல்லாம் காவல் உண்டாயிருக்கும். பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும், பெரும் காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும், மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். இங்கே பார்க்கிறோம், வேதத்துல போட்டிருக்குது. கர்த்தர் சீயோன் மலையில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களில் மேலும் அதன் சபைகளின் மேலும் பகலிலே மேகத்தை கட்டளையிடுவார். சபையில மேகத்தை கட்டளையிடுகிறார். சபையில ஆண்டவர் மேகத்தை கட்டளையிடுகிறார். அவருடைய வாசஸ்தலத்தில் அவர் எங்கே வாசம் பண்ணுகிறாரோ அங்கே பகலில் மேகம். ஆகவே தான் சொல்லப்பட்டு இருக்கிறது, பகலிலே வெயிலுக்கு நிழலாகவும் பெரும் காற்றுக்கும் மழைக்கும் அடைக்கலமாகவும் மறைவிடமாகவும் ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். அதுதான் சபை. சபை என்றாலும் சபைதான், கூடாரம் என்றாலும் சபைதான். ஏன்னா ஆண்டவராகிய தேவன் முதனா அவர் சொன்னார் மோசே ஆரோன் கிட்ட, நான் ஜனங்கள் மத்தியில் வாழணும். ஆகவே ஒரு இடத்தை எனக்காக என்ன பண்ணுங்க, ஆயத்தப்படுத்துங்க. யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்க. நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. பாத்தீங்களா, கர்த்தர் சொன்னாரு, நான் உங்களோடு கூட நான் வாசமா இருக்கணும், நான் உங்க கூட இருக்கணும். ஆகவே எனக்கென்று ஒரு பிரத்யேகமா ஒரு இடத்தை ஆயத்த பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். இவங்க ஆயத்தப்படுத்தினாங்க. ஆயத்தப்படுத்தி அதெல்லாம் ரெடி பண்ணி அதையெல்லாம் கட்டி முடிச்சாங்க. 40ஆம் அதிகாரம் யாத்ராகமம் 1 வசனம். 40ஆம் அதிகாரம் 1 வசனம். முதல் தேதியில் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசஸ்தலத்தை, அதுக்கு பெயர் தான் ஆசரிப்பு கூடாரம். கூடாரம் என்றால் என்ன? கர்த்தரை ஆசரிக்கக்கூடிய இடம், ஆசரிப்பு கூடாரம். ஒரு கூடாரம், பகலிலே வெயிலுக்கு நிழலாக ஒரு கூடாரம் உண்டாயிருக்கும். கர்த்தர் சீயோனில் உள்ள சபைகளின் மேல் பகலிலே மேகத்தை கட்டளையிடுவார். ஆகவே தான் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. கர்த்தருடைய ஆராதனை இந்த பூமியில நமக்கு வரக்கூடிய தீமைகளுக்கு, தீங்குக்கு, பொல்லாங்குக்கு நாம் தப்பித்து கொள்ளுவதற்கு தேவன் கொடுத்த ஒரு மார்க்கம், ஒரு வழி சபை கூடி வருதல். ஆகவே எச்சரிப்பே சொல்லப்பட்டு இருக்கிறது. சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். அப்படி யாரும் விட்டுட்டா அவங்களுக்கு என்ன பண்ணணுமா, புத்தி சொல்லணும். வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஆமா, யாராவது வரல அப்படின்னா நம்ம அவங்கள்ட்ட கேட்கணும், ஏன் வரல, இதுக்கு நம்ம புத்தி சொல்லலாம். மற்ற காரியங்களுக்கு எதுக்கு நம்ம புத்தி சொன்னாலும் நீ புத்தி சொல்ல உனக்கு என்ன தகுதின்னு கேட்டுருவாங்க. ஆனால் பைபிளே சொல்லுது, ஆண்டவரே சொல்றாரு,
நீங்க புத்தி சொல்லுங்க. ஏனென்றால் சபை கூடி வருதலை விட்டுவிட்டால் அதுக்கு மன்னிப்பு இல்லையாம். அதற்கு மன்னிப்பே இல்லை. வாசிமாத சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமா செய்யற பாவமே சபை கூடி வருதலை விடுறது தான். சின்ன சின்ன காரியங்களுக்காக நம்ம விட்டுருவோம். ஆனா சத்தியத்தை அறிந்த பின்பு நம்ம மனப்பூர்வமா தெரிஞ்சு வேணுனே செய்யக்கூடிய ஒரு பாவம் சபை கூடி வருதலை விட்டு விடுறது. அப்படி சபை கூடி வருதலை விட்டு விட்டால் வசிமா பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல். பாத்தீங்களா, இதுக்கு பலியே கிடையாது. நான் ஆராதனைக்கு போகல, ஆகவே ஆண்டவரை எப்படியாவது பிரியப்படுத்தணும், நிறைய பலிகளை ஏறெடுக்கிறேன் என்று நீங்க 1000 ஸ்தோத்திரம் பண்ணினாலும் 10,000 ஸ்தோத்திரம் பண்ணினாலும் அதற்கு செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்று அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சிருக்கிறார். ஒரு தீர்ப்பு வரும், நியாய தீர்ப்பு வரும் என்றும் பயத்தோட எதிர்பார்க்குதலும். கட்டாயம் நம்ம எதிர்பார்க்கலாம், அதுக்கு தண்டனை வரும். எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாக்கினையுமே இருக்கு. விரோதிகளை பட்சிக்க வைக்கிற கோபாக்கினையை நம்ம மேல தூக்கி போட்டுருவார். இன்னைக்கு சூரியன் சுட்டு இருக்குது, தாங்க முடியலன்றவங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. விரோதிகளை பட்சிக்கக்கூடிய அந்த உஷ்ணத்தை, அந்த வெப்பத்தை நம்ம மேல போடுவார். சபை கூடி வருதலை விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் பகலிலே அங்கத்தான் மேகம் வருது. பகலில் சபைகளின் மேல் மேகத்தை கட்டளையிடுகிறார். நமக்கு அடைக்கலமாக நிழலாக ஒரு கூடாரத்தை நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார் சபை. ஆகவே நம்ம இதை விட்டா வேற இடம் இல்லையா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்ல. ஆண்டவர் நம்மளை எங்கே வச்சிருக்கிறாரோ அந்த இடத்துல நம்ம உண்மையாக இருக்கணும், நம்ம உத்தமமாக இருக்கணும். அவரை ஆராதிக்க தான் நம்மளை பூமியில் வைத்திருக்கிறார். வேதத்தில் எழுதியிருக்கு இல்லையா, இந்த ஜனத்தை எனக்கென்று நம்மளை ஏற்படுத்துறது அவருக்காக, நான் வாழுவது எனக்காக என்று அல்ல. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை நாம கர்த்தரை துதிப்பதற்கு, ஸ்தோத்திரிப்பதற்கு, அவரை ஆராதனை செய்வதற்கு, அதுக்குத்தான் நம்மளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் ரொம்ப லகுவா, ரொம்ப ஈஸியாக நாம் அப்படி கட்டடிச்சு வேற வேற அலுவல்களை பார்த்துருவோம். அது தவறு. ஆகவே நமக்கென்று தேவன் ஒரு நிழலுக்காக ஆபத்திலே தப்பித்துக் கொள்ளுவதற்கு, இன்றைக்கு கொடூரமானவர்களுடைய சீரலுக்கு தப்பித்துக் கொள்ளுவதற்கு, இந்த சூரிய வெப்பத்துக்கு நாம் தப்பித்துக் கொள்ளுவதற்கு ஒரு நிழலாக அவருடைய சட்டை, அவருடைய மேகம், அவருடைய சபை, இத்தனை நிழல்களை தேவன் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே சபைக்குள்ள அவருடைய கூடாரத்தில் நம்ம வரணும். தாவீது சொல்லுவான், தீங்கு நாளில் அவர் என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். சங்கீதக்காரர் சொல்லுவார் 27:5 என்று நினைக்கிறேன். அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து. எப்ப கூடாரத்துல மறைப்பாரா? தீங்கு நாளில். ஒரு தீங்கு வந்துருச்சா ஆண்டவருடைய கூடாரத்துக்கு ஓடிவாங்க. அவர் தான் தேடி வரணும். வேற எங்க போறது? எங்க போறது? அவர் தான் நமக்கு இந்த பூலோகத்துல, அவரை அன்றி நமக்கு வேற யாரும் இல்லை. தீங்கு நாளில் வாசிமா, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் தம்முடைய கூடாரத்திலே மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து. பாத்தீங்களா, கூடாரத்துல கர்த்தர் நம்மை ஒளித்து வைப்பார். சத்துரு தொட முடியாது, சாத்தான் தொட முடியாது, மனிதர்கள் எதிராளிகள் தொட முடியாது, சூரியனும் தொட முடியாது. தீங்கு நாளிலே அவர் தமது கூடாரத்திலே நம்மளை மறைத்து ஒளித்து வைத்து கண்மலை மேல என்ன பண்ணுவாராம்? உயர்த்துவார் அப்படின்னு வேதத்துல சொல்லியிருக்குது. ஆகவே பாருங்க, சபை சபை தேவன் பூமியில நமக்கு சபையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறான். சபையை, உன்மேல் என் சபையை கட்டுவேன், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளுவதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. சபை எப்படிப்பட்டது? பாதாளம் நம்மளை நெருங்காது, பாதாளத்தின் வாசல் மேற்கொள்ள முடியாது. மத்தேயு 16
18வது வசனத்தில் ஆண்டவராகி இயேசு சொன்ன காரியம். ஆகவே சபை கூடாரம், கர்த்தருடைய கூடாரம், கூடாரத்தின் நிழல். 4வது காரியமாக எசாயா 51:16 வாசிங்க. 51:16 ஏசாயா. நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்லுவதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். அடுத்து கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கரத்தின் நிழல், அவருடைய சட்டையின் நிழல், அவருடைய மேகத்தின் நிழல், அவருடைய கூடாரத்தின் நிழல், அவருடைய கரத்தின் நிழல். கர்த்தர் எத்தனை நிழலை வச்சிருக்கிறார் நம்மளுக்கு. இந்த கடுமையான உஷ்ணம் நம்மை தாக்கக்கூடாது. இந்த உலக பிரகாரமா இருக்கிற சூரியனுக்கு மாத்திரம் அல்ல, இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதை நம்ம மேற்கொள்ளாமல் இருக்க, தீங்கு நாள் மேற்கொள்ளாமல் இருக்க, பொல்லாங்கு மேற்கொள்ளாமல் இருக்க தேவனாகிய கர்த்தர் நமக்கு நிழல்களை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். கர்த்தருடைய கரம் நம்ம கூட இருக்கணும். அப்ப நிழல் நம்மோடு கூட இருக்கும். கர்த்தருடைய கரம். தாவீது சொல்லுவான் பாருங்க, அவருடைய கரத்தை நீட்டி ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தம்முடைய கரத்தினாலே தூக்கி எடுத்தார். என்மேல் அவர் பிரியமாய் இருந்தபடியால் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு போய் விட்டார் என்று சொல்லுவான். 18 சங்கீதம். உயரத்தில் இருந்து கையை நீட்டி, அவருடைய கரம் நமக்கு நிழல். உயரத்திலிருந்து தம்முடைய கையை நீட்டி என்னை பிடித்து ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார். ஜலப்பிரவாகத்தில் இருக்கிற என்னை அவர் தூக்கி விட்டார். கர்த்தருடைய கரம் கூட இருக்கும் போது தீமைகள், தீங்குகள், பொல்லாங்குகள் அணுகாது. ஆகிய அவருடைய நிழலுக்குள் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். உன்னதமானவருடைய மறைவுக்குள் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஆகவே தான் அவருடைய கரம் எனக்கு இருந்தா போதும், அவருடைய கை என்னோடு கூட இருந்தா போதும். ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து. ஒருவன் ஜெபித்தான், கர்த்தரை நோக்கி ஜெபித்தான். அவன் பிறக்கும் போது அவனுடைய தாய் துக்கத்தோட பெற்றெடுத்தாளாம். ஆகவே அவனுக்கு யாபேஸ் அப்படின்னு பேரிட்டான். இந்த விஷயத்தை அவன் அறிஞ்ச பிறகு, ஆண்டவரே என்னுடைய அம்மா என்னை துக்கத்தோடு, ஒரு பையன் பிறக்கிறானா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அப்புறம் பையனால் உபத்திரம் வரும்போது தான் தெரியும் இதுவும் பொண்ணாக இருந்தால் பரவாயில்ல. இப்போ பொண்ணு ஆணு ரெண்டும் ஒன்று தான் பாருங்க. அவன் என்ன சொன்னான், எங்கள் அம்மா ரொம்ப துக்கத்தோட என்னை பெற்றாங்களாம், என் வாழ்க்கையில் துக்கம் வரக்கூடாது. எங்கள் அம்மா துக்கப்பட்டுட்டாங்க என் நிமித்தம், ஆனால் என்னோட வாழ்க்கையில் எனக்கு துக்கம் வரக்கூடாது. உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து என் எல்லையை பெரிதாக்கி என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்தான். உங்கள் கை என்னோடு கூட இருக்கணும். அந்த கரம் நிழல் கொடுப்பது. என் கரத்தின் நிழலினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். என் வார்த்தையை உன் வாயில் அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் என்று சொன்னார் கர்த்தர். இப்போ அவன் கரத்தை தான் கேட்டான். உங்க கை என்னோடு கூட இருக்கணும், உடைய கரம் என்னோடு கூட இருக்கணும். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து. உங்க கை என் கூட இருக்கணும், உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கணும். கர்த்தருடைய கரம் கூட இருந்தா நமக்கு எந்த வெயிலும் சூடாது. மனுஷரால் வரக்கூடிய வெயிலும் சரி, வானத்திலிருந்து வரக்கூடிய வெயிலும் சரி, சாத்தானால் வரக்கூடிய வெயிலும் சரி, எதுவும் நம்மளை சுட்டெரிக்காது, நம்மை பாதிக்காது. ஏன்னா அவருடைய நிழல் நம்மோடு கூட இருக்குது. ஆகவே உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து என்னை நீங்க ஆசீர்வதிக்கணும் என்று வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினான், அப்படியே கொடுத்தான். அதே போல தான் நெகேமியாவும் கர்த்தரிடத்தில் சொல்லுவான், அவருடைய தயை உள்ள கரம் என்னோடு கூட இருந்தபடியால் நான் கேட்டுக்கொண்ட காரியங்களை எல்லாம் எனக்கு ராஜா செய்துட்டார். நான் கேட்ட என்னெல்லாம் பொருள் கேட்டனோ
அத்தனையும் கொடுத்துட்டாரு. ஏன்னா அவருடைய தயவுள்ள கரம் என்னோடு கூட இருந்தது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நான் வாஞ்சிப்பது, கர்த்தரிடத்தில் கேட்பது, நாம் விரும்புகிறது எல்லாத்தையும் கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். அவனுக்கு நெகேமியாவுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அவன் கர்த்தருடைய காரியமாக தான் கேட்டான், தன்னுடைய சொந்த காரியமாக அவன் கேட்கல. அவன் கர்த்தருடைய காரியமாக கேட்கிறான். 2ஆம் அதிகாரம் நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலாளனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும் படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ராஜாவுடைய இருதயம் இவன் பட்சமாய் சாயுது. நாம் சில வேளைகளில் மேல் அதிகாரிகளை நம்பிக்கிட்டு இருப்போம். இந்த ஷைனி ஏற்கனவே சென்னைக்கு போயிருச்சு, இனி இங்கே இருக்கிற இன்னொரு ஷைனியும் அங்கே போய் 2 பேரும் சென்னையில் போய் ஷைன் பண்ண போகிறாங்க. இவங்களுடைய 2 ஷைனும் இங்கே நமக்கு குறைஞ்சி டிம்மாக போகுது. ஆனால் ராஜா பார்க்குறாரு, கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, மீண்டும் இந்த நிழலுக்குள்ளே வந்துடணும், இந்த சட்டைக்குள்ளே வரணும். நான் கேட்டுக்கொண்டதை ராஜா எனக்கு என்ன பண்ணினாரு, செய்தார். ஏன்னா அவருடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியா, கர்த்தருடைய கரம் என்னோடு கூட இருந்ததுனால நான் ராஜாவிடத்தில் கேட்டதையெல்லாம் ராஜா எனக்கு செய்தார். இன்னைக்கு நம்ம அதிகாரிகள்கிட்ட கேட்கறதுக்கும் பயப்படுறோம், கேட்டாலும் அவனுங்க ரூடாக பதில் சொல்லிடுவாங்க. பாருங்க, இப்படியெல்லாம் இருக்குது. கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்கள் மேலே இருக்கணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய தயவுள்ள கரம். 18வது வசனம், நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். என் மேல் நன்மையாக இருக்கிறதையும், என் தேவனுடைய அந்த தயவுள்ள கரம் என் மேல் நன்மையாக இருந்தபடியால் ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். பார்த்தீங்களா, ராஜா எல்லாம் இவனுக்கு அனுகூலமா எல்லாத்தையும் சொல்லுறான். கர்த்தருடைய கரம் என்னோடு நன்மையாய் கூட இருக்குது. கர்த்தருடைய கரத்தின் நிழல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அது நன்மை தான், அது நமக்கு ஆசீர்வாதத்தான். நம்முடைய வாழ்விலே தீமை இல்லை, ஒன்று இல்லை. ஆகவே 4 விதமான நிழல் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அவருடைய சட்டையின் நிழல், அவருடைய மேகத்தின் நிழல், அவருடைய சபையும் அவரே தான், சபையின் நிழல், அடுத்தாப்புல அவருடைய கரத்தின் நிழல். இவ்வளோ நிழல், 4 அடுக்கு நிழல் நமக்கு இருக்கு. அதனால ஓசோன் படலம் கிழிச்சு போனாலும் சரி, 4 அடுக்கு நிழல் நமக்கு தேவன் வைத்திருக்கிறதுனால தீமை நேரிடாதபடி எவ்வளோ வெயில் அடித்தாலும் கர்த்தர் நம்மை காப்பார். நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை கர்த்தர் காப்பார். ஆகவே அவருடைய நிழலை நம்பி அவருடைய நிழலுக்குள் நம்மை காத்து கொள்ளுவது ரொம்ப அவசியம். தாழ்த்தி ஜெபிப்போம். தலை வணங்கி நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, எங்கள் வாழ்வின் நிழலாய் இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களுக்கு வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலாய் இருக்கிறீர். அப்பா, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். பூமியிலே ஜனங்கள் இந்த கொடிய வெயிலினாலே எத்தனையாய் துன்பப்படுகிறார்கள், கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள். இந்த கொடிய வெயிலிலே எங்களுக்கு அடைக்கலமானவர் நீர் ஒருவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா தீமைக்கும், தீங்குக்கும், பொல்லாங்குக்கும் விலைக்கு ரட்சித்து காத்து கொள்ளுங்க. இந்த உஷ்ணம் எந்த ஒரு மனிதனையும் மேற்கொள்ளாதபடி ஆண்டவரே, உம்முடைய கூடாரத்தின் மறைவிலே நீர் ஒளித்து வைத்து ஆண்டவரே எங்களை உயர்த்தி ஆசீர்வதியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாய் சபை மக்கள் அனைவரோடும் உம்முடைய கிருபை விளங்கட்டும். உம்முடைய வார்த்தையை கேட்கிற அருமையான எல்லா தேவ பிள்ளைகளோடு உம்முடைய பெரிதான கிருபை விளங்கட்டும். உமக்கே மகிமை உண்டாவதாக. துதி, கணம், மகிமையெல்லாம் உமக்கே ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென்.